பார்க்க குடியிருக்கிற அண்ணாச்சி அண்ணாச்சி நீங்க நாடகம் பார்க்க வந்த கதை என்னாச்சு நாடகம் பார்க்க கூட்டியிருக்கிற அண்ணாச்சி இங்க நாடகமும் நல்லபடியா துவங்கியாச்சு நாடகம் பார்க்க கூட்டியிருக்கிற அண்ணாச்சி இங்க நாடகமும் நல்லபடியா தொடங்கியாச்சு கூத்தும் பார்க்க அச்சிராயம் வட்டியில சொல்லி கரும்பு கொல்லாம் பய சாமிடா அட கூத்து பார்க்க கூட்டியிருக்கிற அண்ணாச்சி நீங்க நாடகம் பார்க்க வந்த கதை என்னாச்சு இருக்கிற ஆத்தாக்கா நாடகம் பார்க்க கூட்டியிருக்கிற ஆத்தாக்கா சொத்து பானைகளா தண்ணி ஊத்துனீங்களா புருஷங்களுக்கு சோறு ஓடாம வந்துட்டியா ஆத்தாக்கா நாடகம் பார்க்க கூட்டியிருக்கிற ஆத்தாக்கா கூத்து பார்க்க கூட்டியிருக்கிற அண்ணாச்சி நீங்க நாடகம் பார்க்க வந்த கதை சொரிக்கணும் போடு அருளோடு நீங்க எல்லோருமே நோய் நொடி இல்லாம 100 ஆண்டு காலம் நல்லா இருக்கணும். அருமையான கூட்டம். போதும் போதும். இந்த பைபாஸில் உள்ள பைக்கெல்லாம் யார் வண்டி? காவல்துறை ஐயா சொல்றத கேளுங்க ப்ரோ. இல்லைன்னா ஒரு 100 வண்டியை கூட நிப்பாட்டுங்க. பட்டி கட்டி பார்த்து விட்றேன். பூரா என்னுடைய அண்ணன் தம்பிகள். அன்புக்காக வந்திருக்கும் அனைவர் பாதத்தை எம்கேஆர் வணங்குறேன். பூரா இந்திக்காரங்களா தமிழ்நாடா? இந்தியா ஜெயிச்சிருச்சு. கப்பு முக்கியம். எல்லாத்துக்கும் தேஜப்பற்று ஒன்று வேணும். நான் இந்தியன், நீங்கள் எல்லாம் இந்தியன் என்ற கைதட்டலாம். பார்த்தியா எப்படி எப்படி ஜெயிச்சிருச்சுலப்பு? நீயா இருந்தால் 6 அடிச்சிருப்ப. அந்த கிரிக்கெட்டு பார்க்குறதுக்குள்ள நான் பட்ட வாடு. இடியப்பம் மயிரப்பம்லாம் இங்கே சொல்லக்கூடாது. பைபாஸ் ரைடு ஓவர். சிங்கம் கொஞ்சம் எக்க வச்சு கொஞ்சம் ஏற்றுங்க. ஹலோ ஹலோ கூப்பிட்டா சாமி வருமா? சொரி கருப்பு வீரம் குறையாம புத்துயிர் பட்டு நீ இருக்கிறது உண்மையானா நீ வீரர் இருந்தா வருவ, இல்லை எதுவும் சேத்த வண்டி இருந்தா நீ சொன்னங்குவ. வருமா? வருவேன், கட்டாயம் வருவேன். ஹலோ அன்னை தந்தை நான் வணங்கி 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த என் தாய் தகப்பன நான் வணங்கி சொன்ன சொல்லும் மாறுமாடா என் சொரிக்கணுப்பு நாட்டில உன் சொல்வாக்கு தப்புமாடா அடிச்ச கடையாம் வங்கிருச்சா என்ன நினைக்கிற என் சொரிக்கருப்பு இந்த கச்சிராயம் பற்றி மக்களை காக்க வந்த சொரிக்கருப்பு என்ன நினைக்கிறாரு? நான் இருக்கேன் ஆடம் போறாரா இல்ல இப்ப நான் சுணங்குறேன்னு நிக்க போறாரா? 18 ஆடர்களையே நீ படிக்கட்டாக்கி பாக்கு மறக்காதவு எங்க 18ஆம் படியா துதி போடுற கதவுடா தெக்கு மறக்காதவு செஞ்சு வச்ச வணக்கதவு அன்னை தந்தை தான் வணங்கியே அன்னை தந்தை நான் வணங்கி கச்சிராயம் பட்டி அருமை நல்ல சபை வணங்கி நீ ரோஜாக்கார தங்கமுடா கருப்பையா தந்தை நான் வணங்கி அருமை நல்ல சபை வணங்கி அட அருமை நல்ல சபை வணங்கி சபை வணங்கி சித்திர மாதத்தில மதுரை வைகை இல்லை எங்க பாட்டுங்க பிரியாடுன நாளையில சித்திர மாசத்திலே தேரோடு வைகையில தேரோடு வைகையில வைகை
கோபுரம் முனியாண்டி மீனாட்சி பட்டணத்தில குடியிருக்கு என் முட்டை கோபுரம் முனியாண்டி கருங்கடா கவ கேப்பா எல்லையில கவலா நிப்பாயன் சொறி கரம்பு ஓடோடி வரா கருப்பா மேலமட கம்மாயா பாண்டிய மேலமட கம்மாயா எந்த சாமி வந்தாலும் எடவரில விட்டும் மறுமுடா என் பாண்டி முனி வந்தானா அவன் ஆயுதுக்கு விடமாட்டான் பாண்டிய மேலமட கம்மாயா ஓடோடி வரா இந்த மட சொந்தம் இல்ல ஏலே, இந்த மட உனக்கு சொந்தம் இல்ல மேல மட கலந்து பொட்டல உனக்கு சொந்தம் இல்லப்பு எட மாதிரி உட்கார்ந்தயடா பாண்டி பாண்டி எட மாதிரி உட்கார்ந்தயடா அலர்ந்துடா கருப்பாயுரண்யே இட மாதிரி உட்கார்ந்த என் பாட்டி முனி அழகுதடா கருப்பாயுரணி தங்கச்சி வந்துட்டாடா பாட்டி என் கூண்டு கிளி வந்துட்டாடா என் கருப்பனோட தங்கச்சி வந்துட்டாடா ஊட்டி தூக்கி வளர்த்த அண்ணனை காணாமுன்னு படிப்பு செய்யந்தி அழுகுறாடா ஏலே தங்கச்சி வந்துட்டாடா பாண்டி தங்கச்சி வந்துட்டாடா இந்த நேரம் வயதாகி போச்சாத்தா உனக்கு வயதாகி போச்சாத்தா ஆடுறதுக்கு காலு வலிக்குதாத்தா சாமி பயந்தேன்னா மக்க என்ன செய்ய போற முத்தோ சாமி பைந்தீனா மக்கள் என்ன செய்ய போறோம் போ பாண்டி தித்தக்கரலாக்கு தித்தக்கர பொன்றாக்கு காளியத்த மாதிரி எத்தனை பேர் வச்சேன் எங்க கலிஜரி கோடாங்கி வாக்கு மாறுமாடா காளியத்த மாதிரி எத்தனை பேரு வச்ச எங்க கள்ளிச்சேரி கோடாங்கி வாக்கு மாறுமாடா ஒத்த காலி சப்பானியா பாண்டி இந்த மதுரை மாவட்டத்துல ரொம்ப நாளைய நொண்டி பயல காணாமுடா ஒத்தக்கால் சப்பானியடா ஒத்த காலி சப்பானியா ஒரு காலு நொண்டியடா அவனுக்கு ஒரு காடு நொண்டி பைய சோனையா ஒத்தக்கால் சப்பானிய ஒரு கால் நொண்டியடா ஒரு கால் நொண்டியடா என் நொண்டி பைய சோனையா அதுக்கறி ரத்தங்க பேன் சோனையா உனக்கு செவக்கறி சுட்டானா சோனையா ஆட்டுக்கறி தங்கப்பா சோனையா உனக்கு சேவக்கறி கொடுத்தாங்க நொண்டி சோனையா கலிஜரி கம்மாயா ஏலே பாண்டி என் கிளட்டு பய படுத்துறங்கிட்டியா கள்ளிச்சேரி கம்மாயா கலிஜரி கம்மாயா உனக்கு உடம்பரம் தாண்டா வடுங்க சரி கம்மாயா உனக்கு உடம்பரம் தாண்டா படுக்க மானாமதுரை போய் வாரே மனமதுரை போய் வரேன் மானாமதுரை போய் வாரே என் வளர்த்த தங்கச்சிக்கு என்ன வாங்கி வர மனமதுரை போய் வரேன் நான் வளர்த்த தங்கச்சிக்கு என்ன வாங்கி வரேன் கழுத்துக்கு கருகமணி என்ன எனக்கு கூடப்பட்டு செலானே பண ஓலையில உனக்கு கிழக்கு செஞ்சு கொடுத்தாகலாம் கழுத்துக்கு கருகமணி எனக்கு கூறப்பட்டு சேல அண்ணே ஒரு திரண்டிருச்சு உள்ள கச்சிராயம் பட்டி ஒத்துமையாயிருச்சு உள்ள ஒத்துமையாயிருச்சு ஊரு இரண்டுருச்சு ஒற்றுமையாயிருச்சு உள்ள ஒற்றுமையாயிருச்சு நாடு திரண்டிருச்சு ஏமாமா நாடு இரண்டுருச்சு மாமா சமையல கும்பிடத்தான் எழலமாமா
கருப்பு காளிமணி ஐயா கூட வாடா கூட வாடா. இது ஆடுனது வீட்டுக்கு ஓடிச்சா? உண்மையான சாமி தான். சாமி இருக்குது, சாமி இல்லாமல் நம்ம இருக்குமா? எந்த ஒரு தொழில் தொடங்கினாலும் எந்த சுப நிகழ்ச்சி நம்ம தொடங்கினாலும் சாமியை கும்பிட்டு ஏன் ஆரம்பிக்கிறோம்? சாமி இல்லைன்னா நம்மளாம் கிடையாது. எல்லாரும் ஜோரா கைதட்டலாம் நல்லா இருக்கும். வாங்க தம்பிலா வாங்கடா. என் தம்பியை ரொம்ப லேட்டாக வந்துட்டாங்க. இந்தியா ஜெயிச்சிருச்சு, சாமி வந்துருச்சு, இந்தியா கப்பும் வாங்கிருச்சு. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். பேரன்பு கொண்ட என் உயிரில் மேலான என் அன்பு அண்ணன் தம்பிகளே, அப்பாமார்களே, அம்மாமார்களே, மொத்தத்திலே உலகத்தில் வாழக்கூடிய அத்தனை தமிழ் உறவுகளுக்கும் எம்கேஆரின் பணிவான இரவு வணக்கம். ஒரே வார்த்தையில் ஜோலி முடிஞ்சு. இந்த அதை சொல்லி இதை சொன்னோம்னா இதுக்கு ஒரு 1/4 மணி நேரம் ஆகிப்போம். தமிழன் என்று சொன்னால் ஒன்றுதான். நம்மளா பிரித்து பார்த்துக்கிறோம், நீ இன்னாலும் நான் இன்னாலும், அதெல்லாம் கிடையாது. அந்த கூட்டத்தில் யார் யார் என்னாலாம் தெரியாது. ஆனால் ரத்தமும் வீரமும் பாசமும் ஒன்று, அதுதான் தமிழன். முடிஞ்சு சொல்லி. இந்த ஊட இது கட்டியிருக்கல, எதுக்கு? ஃபுட்பால் விளையாடவா, வாலிபாலா? இப்படி கயிறு ஊட எந்த கிராமத்தில் கட்டுறீங்களோ அந்த கிராமத்தில் தான் அசம்பாதவங்கள் நடக்கும். இது உண்மை தானே? பொம்பளை ஆளுகள்லாம் ஏத்தா இங்கிட்டு உட்காந்துருக்க, கயத்துக்கு இங்கிட்டு பார்த்தா, அப்புறம் இங்கிட்டு உட்காந்துக்கிருவேன், அப்புறம் ஏதாவது எங்களை குத்தம் சொல்லுவேன். ஆனால் தன்மானம் மாறாமல் தடம் புரளாமல் வாழக்கூடியவன் தான் தமிழ். உண்மை தானே? அப்புறம் பூரா என்ன காலி பயில நீக்குறவா? விழா கமிட்டி மேடைக்கு வாங்க. நீ விழா கமிட்டி இல்லைப்பா, நீ என் தம்பியில் உட்கார. விழா கமிட்டி வாங்க. இப்போ பொன்னாடி அப்படியே கொண்டு வரலாம் பார்க்குறீங்களோ? அள்ளிட்டு வாங்க. பாப்பாட கூட இருந்தால் டிரான்ஸ்லேட்டரோட உருகிட்டு வாங்க. எல்லாரும் ஏறுங்க ஏறுங்க. ஒரு 200 பேர் அதை ஏறணும். அப்போ தானே மேடை கரெக்டாக இருக்கான்னு, ஸ்ட்ராங்காக இருக்கான்னு பார்க்க முடியும். புறம் கூட ஏறுங்க, ஜாச்சி விட்டு போயிட்டே இருப்போம். அன்பு அண்ணன் திரைப்பட நடிகர் எம்கேஆர் அவர்களுக்கு விழா கமிட்டியின் சார்பாக பொன்னாடை போற்றி கௌரவப்படுத்தப்படுகிறார்கள். இன்னும் ஒரு 50 மாலையை போடுங்க, சமக்கிறேன் போடுங்க. உங்கள் அன்புக்கு எது வேணால் போடுங்க, எருக்கலையை கூட ஒடிச்சு போடுங்க. வாங்க போடுங்க போடுங்க, வாங்க இன்னும் போடுங்க. நான் ஊர் கோயில் மாடு தானே, இன்னும் 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 போடுங்க. அலங்காநல்லூர் குடிச்சிட்டு போங்க என்னைய. அன்புக்கு மிஞ்சி எதுவுமே கிடையாது. இந்த அன்புக்கு எத்தனை பிறவி எடுத்தாலும் என்னால் ஈடு செய்ய முடியாது. நன்றி நன்றி ப்ரோ. என்ன கிளம்பிட்டியா? அவ்வளோதானா? காசை கொடுத்துட்டு போங்க. ஓ அப்புறம் தானா? இருக்குன்னு சட்டியை காட்டுறாப்புல. இந்த இவங்களுக்கு போடுங்க. அப்பு 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 இவங்களுக்கு போடுங்க. அது என்ன எனக்கு மட்டும் போட்டால் அது வஞ்சகம் தானே. இங்கே 6 மணிக்கு கொண்டிருக்க அன்பு தம்பி மக்கனா கொண்டு கருப்பசாமி அவர்களுக்கு பொன்னாடை போத்து கௌரவப்படுத்துகிறார். மிருதங்க கொடுக்கும் தோப்பூர் மருது அவர்களுக்கு பொன்னாடை போத்து கௌரவப்படுத்துகிறார்கள். பலவாத்தியம் ராமசாமி இவர் என்ன மைக்கை கலட்டிட்டேன், குலவை ஓடுறதுக்கு எடுத்தானா? தாளமித்து இருக்கும் பெருங்கொண்ட கிருக்கண்டாளிமை அகரம் ஆறுமுகம் எதுக்கு வர்றானே தெரியல. ஊருக்கு சரக்கு ரெடி பண்ணிடுறான்டா. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பாரு, அப்படியே நாக்கலாம் புழு மாதிரி. ஆப்படுதேன். போய் சிவசமாதி அடைஞ்சிரு. மலர் மாலை இனபத்து எங்களை கௌரவப்படுத்திய அன்பு செல்லியின் வெற்றி கருங்காலக்குடியின் அன்பு உறவுகள் சார்பாக ரூபாய் 201. அதனைத் தொடர்ந்து தயவு செய்து காவல்துறை என் அன்பு உறவுகள் அதிகாரிகள் இங்கே நின்று கொண்டிருக்கிறார்கள். தயவு செய்து என் அண்ணன் தம்பிகள் தான் நிறைய பைக்கில் வந்திருப்பிய, கோச்சுக்கிறாதிய. நாளைக்கு ஸ்டேஷனுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அப்புறம் சீத்து நான் அழுதுகிட்டு திரிவேன். ப்ளீஸ் இப்போயே போய் எடுத்துருங்க. அது எதுக்கு? ஏன்னா வரக்கூடிய வாகனங்கள்லாம் பைபாஸில் வரும்போது ஓட்டுநர்கள் கவனம் செதறும். அதனால விபத்துக்கு நம்மளுடைய டூவீலர் காரணம் ஆயிடக்கூடாது. என் உறவுகளை எடுத்துருங்க. ஐயா எடுத்துருங்கய்யா. ஒவ்வொரு வண்டியில் டயரை கழட்டிட்டு போங்கய்யா.
அல்ல முங்கு வண்டியை ஓட்டிட்டு தெரியட்டான். சக்கரவர்த்தி வஞ்சிநகரம் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் நிலையம் சிங்கமுனாரி அன்பாலயத்துக்காக 501 மலர் மாலை இனவத்து பொன்னாடியை போத்தி 4 மாதத்துக்கு முன்னாடி இந்த அண்ணே அன்பாலயத்துக்கு வந்தார். வந்து அட்வான்ஸ் கொடுத்தாரு. தொகையை ஏற்ற விடவே இல்லை. நீ ஏன் இந்த கருப்பனுக்காக என் அன்பு உறவுகள் அன்புக்காக வந்தேன், உங்களுக்காக. சரி தானே? போய் உட்காருங்க. நரஸ் அவருக்கு லிப்டப்பா ஒன்று போட்டு விடு. ஐயே அது சென ஊசினே. நாடகம் ரொம்ப நாளாச்சு இந்த மாதிரி பைபாஸில் ஆடினது. பைபாஸில் என்ன போகிற ஆளு கூட நம்ம குரலை பார்த்தவொடனே நிப்பாட்டி பார்ப்பாங்க. அன்றைக்கெல்லாம் ஒரு டிரைவர் வந்துட்டாப்புல நடு ரோட்லேயே லாரி நின்று கிளீனர் எடுத்துகிட்டு போகிறோம்ட்டு தூத்துக்குடி உணவங்க திருப்பி மெட்ராஸுக்கே கொண்டு போயிட்டானா. அவ்வளோ தூக்கத்தில் கடந்திருக்காங்க. ஓட்டுநர்கள் சாதாரண ஆள் கிடையாது. ஓட்டுநர்கள் இரவு நேரம் பயணிக்கும் பொழுது பயணிகளே ஓட்டுநர்களை நன்றாக தூங்க விட்டால் உங்கள் பயணம் வெற்றிகரமாக அமையும். இந்த என் டிரைவர்லாம் தூங்கிடுவேன். ஏன் என்னை அக்கப்போர் வருத்துறாங்க. நான் கார் வாங்கின 10 வருஷமா இன்ன வரைக்கும் கண்ட்ரைட்டு தான் இருக்கேன். தும்முன்னு ஓட்டுவேன். நான் சைடாக திறந்துட்டு டே வேகத்தடடா டம்முன்னு விட்டுட்டு என்னை சொல்லுவேன் வேகத்தட நேய் விட்டுட்டு. அன்னைக்கு திகுத்துக்குன்னு போகிறேன். மாடு உட்கால் ஜல்லிக்கட்டு மாடு எங்கே கல்லல்லேருந்து வரும்போது மாடுறான்றேன் மானுன்றேன் மஞ்சு உருட்டு மாடு முக்குமா சரி அடிச்சுக்கிட்டு இருக்கு. ஆனால் ஓட்டுநர்கள் அத்தனை பேருமே நான் வணங்கக்கூடிய 18ஆம் படி கருப்பனான்னு நினைக்கிறேன். அதான் உண்மை. ஓட்டுநர்கள் கொஞ்சம் பேர் தானே இருப்பிய. கொத்தனார் அத்தனை பேருமே நான் வணங்கக்கூடிய ஆதிபரா சத்தியான்னு நினைக்கிறேன். சித்தால அத்தனை பேரையுமே நான் ஓம் சத்தியான்னு நினைக்கிறேன். ஏய் ஓம் சக்தி வேணாமடா தத்தினியும் பிடிச்சி ஆட்டுது எனக்கு. உழப்பி விடலை. ஓம் சக்தியை சொன்னது நான் தான். என்ன சொன்னேன்? குத்தாட்டம் போட்டு போகக்கூடாது, இந்துக்கள் கலாச்சாரம் புனிதமானது, அதை ஏன் கெடுக்கிறேன்னு சொன்னேன். அதான உண்மை. அப்படி சொல்லுவேன். ஒரு ஆள் நாடகத்தை இப்போ கெடுக்க போகிறேன். மொத்த தொகையும் என் தலையில் விழுக போது. இப்போ வண்டி இல்லாமல் போக போகிறேன். இப்போ சும்மா டே பாடத்தக்க வண்டி. வணக்கம் வணக்கம். எங்கள் அண்ணே கம்பூர் பாண்டியண்ணே மளிகை ஸ்டோர் கருங்காலக்குடி தானே வச்சுருக்க. நன்றி நன்றி. போன் அடிச்சுக்கிட்டே இருந்தியானே எடுக்கலை. நான் கிரிக்கெட்டில் ரொம்ப நான் தானே 3ஆவது பேட்ஸ்மேனு. ஆனால் அந்த கிரிக்கெட்டு ஐயோ அது ஒரு கிறுக்கு தாப்பா. லவ்வரை கூட விட்டுருவேன். அந்த இடத்துல வந்து கிரிக்கெட் விளையாடும் போது லவ்வர் வரட்டும். ஏ வினோத் ஒரு கிசர்ரா ஓடி முண்டை பல்லுவளக்காத முண்டை நாடு இதாக இருக்கிட்டு இருக்குது என்ன. ஆனால் ஒவ்வொரு பாலுக்கு இவனாக ஓடுவேன். செல்லுக்கிட்ட இவனாக ஓடுறேன். ஆனால் 6 அடித்தவனே சொல்கிறேன் இது வந்து இன்னும் இல்லை லாங்காக போயிருக்கணும். அவன் பேக்கு அந்த ஸ்டோக் அப்படி வைக்கக்கூடாது. ஏன்னா அவனுக்கு பேட்டு பிடிக்கிறவனுக்கு அங்கே வெதரே கருங்க. ஐய நம்ம டக் அவுட் ஆகிட்டா பூரா உலக இந்தியாவில் வந்தாலும் போல தமிழ்நாட்டுக்காரங்க நோத்தகமான்னு வாங்கலே. ஏன்னா எல்லாமே ஒரு கலை, ஒரு விளையாட்டு. வெற்றியும் தோல்வியும் சகஜமாக நினைத்து கொண்டு எந்த மனிதன் நடமாடுகிறானோ அவன் விரைவிலே வெற்றியை மட்டும் நோங்கி போவான். இதே ஒன்று. ஜல்லிக்கட்டில் ஒரு மாடு வெளியேறுது. அந்த மாட்டை வருஷம் பூரா வளர்த்தவர் ஒரு நாள் கட்டில் பீரில் வாங்கிட்டு போட்டுமே. அந்த வீரன் ஒரு நாள் பிடிச்சிட்டு போகிறாரு. எல்லாம் ஒன்று தானே. நீ மாட்டை பிடிக்க மாட்ட, சாணியை பிடிப்ப. மாடு நிறையா வச்சுருக்கேன் சூத்து தெரிச்சு போங்க. நீ தானே சாமி இடத்துல ஸ்டெப்பு போட்டது மிஸ்டர் பிரபுதேவா. மாடு புடி மாடு. ஆனால் ஒரே நிமிஷத்தில் சாமி நின்றுச்சடா. இந்தா அங்கிட்டு பார்த்துச்சு ஆத்தாடி வயிறாங்களே. சாமியாட்டம் என்பது என்ன? நாங்கள்லாம் பரம்பரை கூடாங்க. நாங்கள் எங்கள் அப்பா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எங்கள் ஐயா எங்கள் பாட்டேன் போட்டேன் எல்லாமே. ஆனால் சாமி ஆடுவது எப்படி என்று உங்கள்கிட்ட சொல்கிறேன். கண்ணை திறந்து சாமி ஆடுனா அது சாமி. கண்ணை மூடிக்கிட்டு சில பேர் ஆடிக்கிட்டு ஊன்னு கொலை ஓட்டு ஓடி போய் கிடங்கில் விழுந்துருவாங்க தம்முன்னு. அதே மாதிரி கண்ணை திறந்தா தான் யார் காலில் விழுகிறா யார் குறி ஏற்கிறா என்று நிமிர்ந்து சொல்ல முடியும். அன்பு உறவுகளே, சாமி இருக்குது. சாமி இருக்க கண்டுதேன் 21 வருஷமாக இத்தனை உறவுகளை சம்பாரித்து ஒரு கோமாளி ஓடிக்கிட்டே இருக்கேன்னா அது எம்கேஆர் தான். அதே உண்மை. எங்கள் அண்ணன் தம்பி இல்லைன்னா இல்லை. நான் மட்டும் கிடையாது, நாடக கலையில் உள்ள கலைஞர் மட்டும் கிடையாது. அத்தனை தமிழகத்தில் வாழக்கூடிய கலைகளை பூரா வாழ வச்சு தானும் வாழ்ந்து கொண்டிருப்பவன் தான் என் உயிர் தமிழர்கள் தான். இவர்கள் தான். இன்னைக்கு விளம்பரம் இல்லாமல் ஏதாவது இருக்கா? கிடையாது. எதுக்கு எடுத்தாலும் விளம்பரம்.
என்ன சார் உங்கள் மண்டையில் மசுறு உதிருதா? கவலை வேண்டாம், வருகதாரங்கள் கோயம்புத்தூர் முக்கு ரோட்டுக்கு டக்குன்னு போயிடுவாங்க. இந்த கிரிமை தடவுங்க சார், இந்த கிரிமை தடவுங்க. ஒரு மாதத்தில் மசுறு வரலைன்னா என்னை செருப்பிட்டாடிங்கன்னுவேன். அவன் அங்கேருந்து 1 லிட்டரையும் தேய்ச்சிக்கிட்டே வருவான். பஸ்ஸில் வந்து இறங்குவேன், மண்டை உரம் புண்ணாக இருக்கும், பொம்பளைகிட்ட விளக்க மாற்றி அடி வாங்குவேன். ஒரே விஷயம், பெண்கள் அதே மாதிரி தான். அத்தா உங்களை சொல்கிறேன், இயற்கையாக எவ்வளோ மசுறு இருக்கோ இல்லை எவ்வளோ தலைமுடி இருக்கோ அதை மட்டும் வச்சுக்கிட்டு அதில் எம்புட்டு பூ வைக்க முடியுமோ அம்புட்டு பூவை வச்சுட்டு நீங்கள் பாட்டு போங்கத்தா. சும்மா விளம்பரப்படுத்துவாங்க, இந்த சாம்பை போட்டிங்கன்னா உங்கள் கூந்தல் 7 அடி வளரும். அப்படியே பூரா தேய்ச்சிரும். பார்த்தா மண்டை மொட்டை மண்டை மாதிரி முக்காடை போட்டு தெரியும். திருவிழாவுக்கு வரும், முக்காடை போட்டிருக்கேன். முன்னொரு பொம்பளையாக்கு, என்ன பிரியா முக்காடு போட்டிருக்கேன்? ஷாம்பை போட்டேன். அப்புறம் இப்போ மண்டை மொட்டை மண்டையாக ஷேவிங் பண்ண மாதிரி இருக்குது. விளம்பரத்தை நம்பி ஆசைப்படக்கூடாது. இயற்கை எப்படி கொடுத்துச்சோ அதுதான் அழகு. இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேருமே கருப்பு தான் தங்கம், கருப்பு தான் அழகன். என் தம்பிகள்லாம் அழகன். கை தட்டு வாங்கிய பொம்பளை கிடைக்கல அவங்களுக்கு. கை தட்டுறாங்க, மனசுக்குள்ளே வைவாங்க, ஒன்றும் அமையலையடா. என்னடா அவங்களும் பாவம் பஸ் ஸ்டாண்டாக கண்ட்ரேட்டு மாதிரி தான் போகிறாங்க, ஏதாவது சிக்குமான்னு. இப்போ அப்படி கிளம்பிட்டாங்க. எப்படி கல்யாணம் பண்ணாத பொம்பளை இருந்தாலும் வேணாம்ன்றேன். அது வேணாம்னே, அது தரமாட்டாங்க. ஏய் அறந்தாங்கள ஒரு பிள்ளை இருக்கடா, எம்ஏ படித்த பிள்ளை, உனக்கு பொருத்தம் பார்ப்பான். ஏய் அது என்னை பார்த்தவனே வேணாம்ன்றியா? அது வேணாமியா. 2 உள்ள தாயி 3 உள்ள தாயி கருப்பு பை எடுத்தது கூட கூடியா. அதை நான் தானே சொன்னேன். வெறியா திரியாண்டேன். ஆனால் நான் சொன்னது அத்தனையும் என் தம்பியை வரான் இன்ஸ்டாவில் ஓட்டு வைரலாக்கி விட்டுறாங்க. கணேஜி போயில நான் தான் சொன்னேன், கணேஜி போயில சொன்னேன். அப்புறம் ஒரு கதை சொன்னேன், யானை கதை. இன்னைக்கு இந்த மேடையில் ஒரு கதையை சொல்ல போகிறேன். மைனா குஞ்சுக்கு சோறு வைக்கிறது. இது எல்லாரும் கேளுங்க, சொல்லிருங்க. நல்லா கேளுங்க, நல்ல கதைப்பா, சிரிக்கக்கூடாது, சிந்திக்கணும். ஒரு பிள்ளைய ஒருத்தன் கல்யாணம் பண்ணிட்டேன். கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது அந்த பிள்ளைக்கு வந்து அந்த மாதிரி இதுனா அதுக்கு என்னமே தெரியாதான். ஃபர்ஸ்ட் நைட்டில் டச் பண்ணியிருக்கான், கராத்த பல்ட்டை மாட்டிட்டு அடிச்சிருக்கான். ஏய் தொடக்கூடாது இடியட், புலந்துருவேன். அவனும் பொறுத்து போயிருக்கேன். பாத்ரூமில் குளிச்சுட்டு இருந்திருக்கேன். நம்மால் குளிச்சுட்டு இருக்கும்போது சட்டிக்குள்ள சோஃபா போட்டு அப்படியே இருக்கான். அந்த பிள்ளை இதெல்லாம் தெரியாது, அதுக்கு பார்த்துருச்சு. அது என்ன அப்படின்னு, மைனா கொஞ்சம் வளர்க்குறேன். என்ன சாப்பிடும்? சோறு சாப்பிடும். ஆங்க சோறு வைக்கிறேன். அடி பிரிச்சுட்டேன். மாட்டேன்னு சொன்ன பிள்ளையே பிரிச்சுட்டேன். மறுநாள் 10 பேரோட உட்காந்து வாசலில் பேசியிருந்திருக்கேன். இது கூப்பிட்ருக்கு, எங்காய் உள்ளே வாங்க, உங்கள் மைனா கொஞ்சம் சோறு வைப்பான். இன்னும் இதை வயரில் பண்ணி விட்டுறாங்க. மைனா கொஞ்சம் சோறு வயல் கொடூரமா. பி அர்ஜுனன் 101, பால்குடி அண்ணாமலை மாஸ்டர் 101. இந்த 201க்கு தண்டி கவராப்பா. நான் பயந்து போனேன், பெரிய தொகையாக இருக்கும். ஒரு சாங் பாடுவோமா? தென்பாண்டி தங்க பாண்டி பால் பாண்டி பொண்ணு பாண்டி சந்தனா பாண்டி. ஆமராசா எந்த பாண்டி இருந்தாலும் என்ன செஞ்சாங்க? தம்பி இது சாமி பாட்டு இல்லப்பா, இது அப்துல் கலாம் பாட்டு. அப்துல் கலாம் என்னைக்கு சாமி ஆனாரு? தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். தென்பாண்டி ராம நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். தென்பாண்டி ராம 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 ராமநாடு ராமநாடு ராமேஸ்வரம் படுத்திருக்காரு பேய்கரும்பா அவர்தான் அப்துல் கலாம். மைனா குஞ்சு அக்கி நிஜரகடிச்சு அனோ ஆற்றலையே உடைத்து காட்டி. ஏ அக்கி நீ சிறகடிச்சு அணு ஆற்றலையும் உழைத்து காட்டி. வெற்றிகளை குவித்தாரையா பெரும் பாசமிகு நம்மள்கலாம்.
ராமநாடு ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் படுத்திருக்காரு படுத்திருக்காரு பேய்க்கரும்பா பேய்க்கரும்பா அவர்தான் அப்துல் கலாம். குன்னாரம்பட்டி பழனி பாக்கியா டிக்டாக் புகழ் சார்பாக ரூபாய் 101. ரொம்ப நன்றி. போங்க பழனி, பாட்டை கருத்துப்பட்டிய பழனி. பிரபு இந்த மைனா கொஞ்சம் ஆரம்பிச்சிட்டாங்க. உள்ள வாங்க, மைனா கொஞ்சம் சோறு வைப்போம். பிரபு கலையரசி புதுக்கோட்டை மாவட்டம் ஜெகதீப் தாரணி ரித்திஸ் சிலாப் பெயிண்டர் பிரபு சார்பாக ரூபாய் 501. நன்றி. பள்ளி சொல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இறந்தவரா. ஏ பள்ளி செல்லும் குழந்தைக்கெல்லாம் பெற்ற தாய் போல இருந்தவராங்க. கல்வி வளம் தந்தரையா இளைஞர்களை கனவு காண சொன்னாரையா. என்பாண்டி ராமேஸ்வரம் நம்ம தெய்வ சுடர் அப்துல் கலாம். தமிழக மண் மீது புகழ்ந்து விண்ணார். ஏவின் மீது கணையேறினார், தமிழக மண் மீது புகழ்ந்துவினார். உங்களை எண்ணி பாடுகின்றோம் பெரும் உத்தமரா தங்க கலாம். எதன் பாண்டி மேலூர் தாண்டி போனா ஒத்த கடை அதுக்கு முன்னாடி ஒரு டோல் கேட்டா வண்டி கிளம்பிருச்சு. நேரா போனா மாட்டுத்தாவணி அங்கே வேணா மானாமதுரை போயிட்டோமா பாத்தியனூர் பரம்பக்குடி சத்திரக்குடி ஒரு டோல் கேட்டா வண்டி 2 இருச்சு நம்ம தூக்கி இருச்சு. நேரா போனா ராமநாடு வலது பக்கம் அங்கே வேணா இடது பக்கம் தொண்டி ரோடு நேரா போனா ஒரு வேகத்தடை கொஞ்சம் தூரம் கருப்பாய் கூழு கடை பாம்பன் பாலம் அட ஏரியாச்சு இறங்கியாச்சு அட இடது பக்கம் அங்க படுத்திருக்காரு அவர்தான் அப்துல் கலாம். தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். ஏபிஜே அப்துல் கலாம் அவர் மட்டும் கிடையாது, நம்ம முப்பாட்டைங்க நிறையா பேர் சாதித்து விட்டு போனதுனால தான் நம்மளெல்லாம் சாதிக்க துடித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என் இளைய சமுதாய என் தம்பிகள் தான். காணிக்கையை கொண்டு வாங்க. இப்போ தும்பைப்பட்டி மணிகண்டனா புனிகண்டன் போட்டிருக்கு. மணிகண்டன் அன்பாலயத்திற்காக 201. ரொம்ப நன்றி. ஸ்ரீ செந்தூர் முருகன் நெல் அறுவடை இயந்திரம் 1 மணி நேரத்துக்கு 2000. இது வேறையா? நான் கூட அவர் 100 ரூபா கொடுக்குறேன். நீங்கள் வாங்க, நீங்கள் தானே காசு கொடுக்குற பரந்தாமன். நீங்கள் நிற்க எனக்கு கால் வலிக்கும் ப்ரோ. பாரு, எங்கள் அண்ணன் கூட எத்தனை கிருமி தடவி முடி முளைக்கும் என்றால் வேண்டாம் என்று இருக்கான். இந்த தமிழனை கைதட்டலாம். ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா. சூரக்குண்டு சுப்பிரமணி பயலுகடா கொடூரமா 201. ஆமா, அவருக்கு மைனா கொஞ்சம் சோறு வைக்க உள்ள வர சொல்லு. ஆவா அண்ணே அண்ணே டீயை வாங்கிட்டு வந்து ஊத்துங்கண்ணே. பூதமங்கலம் முதல்கரை 100 ரூபா. இப்படி கையை காட்டுது பொத்துன்னு சொல்லுதா என்ன? அண்ணன் தானே. கள்ளப்பருப்பு இரவு நேரத்தில் விற்று தன் குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய அந்த தமிழனுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். அது நினைக்குது எல்லா மேடையிலும் கேவலப்படுத்துவே, நம்ம உட்கார்றது நல்லதுன்னு. வாழ்த்துக்கள். அந்த 3 மாதத்துக்கு முன்னாடி வாங்கினே அதே பருப்பு தானே? அதான் சிக்கு வடை அடிக்காமல் ஃப்ரீயாக அடிச்சுக்க. ஒரு ஊரில் அப்படித்தானப்பா. கடலப்பருப்பு விற்கிற ஆளுக்கு கருப்பு இறங்குமா எனக்கு தெரியாது. மேலே காண்ட விளக்கு இருந்ததை மறந்துட்டு முண்டை குதிச்சிட்டேன். மங்குன்னு குதிச்சா காண்ட விளக்கு ஒரு பொம்பளை தலையில் விழுந்து திகுன்னு எரியுது. புருஷன் போய் கடப்பறை இருந்து குத்திட்டான். இன்னும் உனக்கு வியாபாரம் ஓடும்.
ஏதோ என்னால் முடிஞ்ச சின்ன உதவி. நாட்டிலே எல்லாமே கலப்படம்தான், எல்லா தொழிலும் புனிதமானதான். கலப்படமில்லாத ஒரு பொருள் என்று நீங்கள் ஆய்வுகளை செய்தால் பெத்த தாயினுடைய பாலத்தவர அத்தனையுமே கலப்படம் தானையா, உண்மைதானையா? நாட்டு மாடு பசுமாடு, நாட்டு மாட்டு காளையை தவ விட்டு எங்கள் ஐயாலாம் கண்டெடுத்தார், ஜல்லிக்கட்டுக்கு கண்டெடுத்தார், நல்லா விளையாடும்டான்னு. இன்னைக்கு கிரு மாட்டில் கொண்டு போய் எதை தவ விடுறேன். அதே மாதிரி நாட்டு மாட்டில் கொண்டு போய் கிரு மாடு காளையை தவ விடுறேன். அது 500 கிலோ இருக்குது, நம்ம மாடு முடுக்கானா இருக்குது, ஒரு சாட்டு தான் குன்னிருது. எங்கள் ஐயா வார்த்த வேலை என்னையே கேவலப்படுத்தி விட்டார். என்ன பண்ணாரு? கிடையில் எங்கிட்ட 1000 கிடமாடு இருந்துச்சுப்பான். அந்த கிடையில் ஒரே ஒரு கிடறி ஈத்தடிச்சுக்கிட்டு காளையை தவ விடலை. இந்த கிழட்டு கண்டாலுமே சும்மா இருக்க தானே. அங்கேருந்து ஒத்தையில் கரையிலேயே மாட்டை பிடிச்சி வந்துட்டார் எங்கள் ஐயா கோடாங்க. நான் பள்ளிக்கூடம் போயிட்டு வந்தேன். வந்தவொடனே ராதா அப்படின்ட்டார், என்னையா இந்த மாடு காலை தவம் போது விளைவிக்கிறதுடா, அதுக்கு நான் என்ன பண்ணேன், கொஞ்சம் பிடிச்சி விடணும் வாடா அப்படின்னு. நான் பிடிச்சி விட சொல்கிறாரு, மூக்கனை கயிறத்தையும் பிடிச்சி விட சொல்கிறாருன்னு போயிட்டு எனக்கு விவரம் பத்தாது. சரின்னு அவர் முளைக்குச்சியில் இழுத்து அந்த கிடேரியை கட்டிவிட்டார். என்னைய சொன்னார், காலை முக்குமான்னு சொன்னவொடனே தப்பும், இந்த கப்ளிங்குள்ளே கரெக்டாக இந்த ஸ்க்ரூ டிரைவரை உள்ளே விட்டுருந்தார். நான் சொன்னேன், எதையா காவியாட்டு அல்ல உள்ளே இருந்து வர முடியாது ஸ்டார் திருப்புலி அதை லைன் பண்ணுறேன். நானும் வெக்க மாசம் இல்லாமல் சரியா அப்படின்ட்டேன். அது கண்டாலுமே என் காலை மாடு ரொம்ப செக்ஸுவலாக இருந்திருக்கு, வெரி டேஞ்சர். அது எந்த மாடு அணையாமல் வெளிக்கொண்டு இருந்திருக்கு எனக்கு தெரியல. முக்குமாண்டுச்சு, இப்படி தவ்வும் போது வெளியே வந்து இப்படி பிடிச்சிவிட்டேன், கிச்சு கிச்சுன்னுச்சு. அத்தி கரண்ட் அடினா அம்மா 3 நாள் சாப்பிட்றேன் கவுச்சு கெட்டல. அதுலேருந்து இப்போ நான் துருப்புளியை கூட தொட மாட்டேன். இதெல்லாம் இயற்கையிலே விளையாண்டதுதான். நீங்கள் எல்லாரும் சொல்றீங்க ஆபாயம் இல்லாதது எதில் இருக்கு? தாய் கிழவின்னு ஒரு படம் வந்துச்சு. ராதி அம்மா என்ன செஞ்சாங்க, ஏன்டா தூமியை குடிக்கின்னு தான் கேட்டாங்க. அது கெட்ட வார்த்தை தானே. விஜய் டிவியில் பிப்பாஜ்னு ஒன்று ஆரம்பித்தாங்க. அங்கே போய் பார்த்தா நம்ம வாட்டர் மில்லன் திவாகர் குளிக்கிறேன், சர்ச்சி மாடு மடுவு மாதிரி. அது எங்கள் அண்ணன் தான். அது ஒரு நாள் எனக்கு ஃபோன் அடிச்சிச்சு, திவாரண்ணே. ஃபோன் அடிச்சுட்டு, வணக்கம் கண்ணு, நல்லா இருக்கீங்களோ? நான் யாருண்ணே ஆண்டேன்? நான் நடிப்பு அரக்கன். ஆத்தாடி குடியை கெடுத்துட்டாலே. அண்ணே சொல்லுண்ணே. ஓ நாடகம்லாம் நிறைய பார்ப்போம் ப்ரோ, நல்லா இருக்கும், நீங்கள் வாங்கல நடிக்கிறதுக்கு. அடுத்து என்னை சிம்பு கூப்பிட்டுருக்காரு, சிம்பு கூப்பிடவே இல்லை, போய் போட்டாவுக்கு புண்ணி. ஆனால் இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, எந்த ஒரு தமிழனும் திறமை இருந்தால் உன்னை உச்சத்துக்கு கொண்டு போய் விடும் இந்த மீடியா யூடியூப் சேனல். கைதட்டலாம், 3 பேருக்கு கைதட்டலாம். நம்மளை அழகாக காமிக்கிறது யாரு? சலூன் கடை, அதில் உள்ள உறவுகள் தான். நம்ம தாடியும் கிடியுமா கரடி மாதிரி தெரிஞ்சோம்னா அதை பூரா அழகாக இது பண்ணி, அதுலேயும் இந்த மாப்பிள்ளை தாலி கட்டுறதுக்கு முதல் நாளே பிடி பார்ல போய் படுத்துருவேன். அவன் மூஞ்சி கிஞ்சி இந்த முகத்துலலாம் கடிச்சதெல்லாம் இருக்கும். அந்த பள்ளங்களத்தெல்லாம் ஒரு மண்ணை போட்டு செம்மனை போட்டு மேவி ஒரு வழியை ஆக்கி, ஆமாம் அவன் யாராவன் கருப்பாக இருக்க ஆளுகளுக்கெல்லாம் 12 கிலோ பவுடர் போட்டால் தாண்டா சேப்பா தெரியுவேன். அதுலேயும் பார்த்தா அந்த எத்துப்பல்லு உள்ள ஆளுகள்லாம் கம்பியை போட்டு கட்டுறாங்க. இப்போ ஏன் எத்துப்பல்லு வருது தெரியுமா? சூம்பல் அதிகம். சூம்பலா? ஆமாம். ஏய் விரல் சூம்புறதுப்பா, அதுவா? இவன் வேற ஆங்கிலம் நினைக்கிறான்டா. நமக்கு நம்ம தான் அழகு. அதே மாதிரி ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா போன்ற பெரிய ஒரு வழியிலே என் அன்பு தம்பிகள் எல்லாம் வர வேண்டும். தீய பழக்கத்தை மறந்து நல்ல வழியிலே இன்னார் மையம் இந்த ஊரில் இப்படி வாழ்ந்தான்னு பேரெடுத்து போக வேண்டும் என்று என் தம்பிகளுக்கெல்லாம் இந்த அண்ணன் ஒரு அட்வைஸாக சொல்கிறேன். நீங்கள் அத்தனை பேருமே சாதித்து வரும்பொழுது இந்த அண்ணன் உங்களுக்காக வலது கை கொடுப்பேன் எப்பயுமே. கோமாளி அல்ல எம்கேஆர். நான் கோமாளியாக இருந்தால் கோமாளி வேஷம் போட்டுக்கிட்டு காசுக்கு எனக்கு நடிக்க தெரியாது, ஊழ கும்பிடு போட தெரியாது. நான் எப்படியோ இப்போ எப்படியோ உள்ளேயும் அப்படித்தான் இருப்பேன். அதே மாதிரி ஒரு ஆளை பார்த்தோன்னா அண்ணே வாங்கண்ணே, சில பேர் பார்த்தா அப்படி கையிலாம் உருவேன், வாங்கண்ணே தெய்வம் உருவேன். உங்களைத்தான் பார்க்க போனேன், ஐயோ நீங்கள் இல்லைன்னா போச்சே, உங்களை மாதிரி எவனாவது முடியுமாண்டே. அவன் 2 அடி நடப்பேன், அவன் கிடைக்க கண்டாலுமே ஒரு 100 ரூபா சரக்கு அடிக்க கொடுக்க மாட்டேன்டுவேன்.
அதே மாதிரி ஒரே மாதிரி பலவர்கள் கடைசி வரைக்கும் நிரந்தரமான அன்பு உண்டு. ஊழ கும்பிடு ஓடுறவே நம்மளை கழுத்தை அறுத்துருவேன். அதனால் ஒரு பாட்டு பாடுவோமா? மைனா குஞ்சுக்கு சோறு வைக்கும். மாங்குளப்பட்டி சின்னாண்டி எம்ஜிபி கருப்பன் பாய்ஸ் மாங்குளத்துப்பட்டி உறவுகள் சார்பாக ரூபாய் 201. வேணா மது பழக்கம் அன்றாட நம்ம என்ன செய்யறோம்னு நினைச்சு பார்க்கணும். உழைச்சு உழைச்சு வீணா போகுது நம்ம காசு. அண்ணன் தம்பிகளா மல்லிகை கடை திறந்துச்சுன்னா திரும்பி பார்க்கல. 12 மணிக்கு டாஜ்மால் கடை திறந்துச்சுன்னா வண்டி நிக்க இடமும் இல்லை. ஏன்னா மது பழக்கம், ஏன்னா முன்னே குடி பழக்கம், ஏன்னா மது பழக்கம், ஏன்னா முன்னே குடி பழக்கம். வீணா உடம்பு கட்டு குடலும் வேகுமே. நம்ம ஆஜ மனைவி உள்ள தெருவில் வாடுமே. நம்ம ஆஜ மனைவி உள்ள தெருவில் வாடுமே. வேணா மது பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம். 10 வயசும் உள்ள பள்ளிக்கூடம் போற உள்ள, 10 வயசு உள்ள பள்ளிக்கூடம் போற உள்ள, 10 வயசும் உள்ள பள்ளிக்கூடம் போற உள்ள. சட்டை கிழிஞ்சு ஒச்சு வாங்கி தந்தியா, சட்டை கிழிஞ்சு ஒச்சு வாங்கி தந்தியா. பட்ட டாஜ்மார் கடை குடியத்தான் நீ மறந்தாயா, பட்ட டாஜ்மார் கடை குடியத்தான் நீ மறந்தாயா. நமக்கு வேணா மது பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம். 100 ரூபாய் இருந்தா ஒரு நாளைக்கு சாப்பாட்டுக்கு அரிசி வாங்கலாம். 100 ரூபாய் இருந்தா அரிசி வாங்கலாம். 100 ரூபாய் இருந்தா அரிசி வாங்கலாம். நீ 150 சேர்த்து வச்சு கோற்று வாங்குற, நீ 150 சேர்த்து வச்சு கோற்று வாங்குற. நமக்கு வேணா மது பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம். வீணா உடம்பு கட்டு குடலும் வேகுமே. நம்ம ஆஜ மனைவி உள்ள தெருவில் வாடுமே. நம்ம ஆஜ மனைவி உள்ள அப்பே ஆத்தா நம்ம நம்பி இருக்கிற இந்த ஜீவனெல்லாம் இந்த குடினால தமிழ்நாட்டில பல குடும்பம் தெருவல் வாடுது அண்ணன் தம்பிங்கெல்லாம். என்ன கரத்திலும் பொன்னர் வழங்க குடிய மதிமரியாக்குரிய மதுரை மாவட்டம் மேலூர் வட்டம் கச்சிராயம்பட்டி கிராமத்திலே அருள்பாலித்து கொண்டிருக்கும் சுரிக்கருப்பூச்சாமி திருக்கோவில் மகா கும்பாய விழாவை முன்னிட்டு ஓம் விக்ரமத்ராஜ் குருமத்ரே ஓம் திருமத்ரா நெய் எடுத்துட்டு வாங்கோ. அள்ளிட்டானடா, நம்ம பேசாம ஸ்ரீதர ஐயரோட போறது நல்லது. தமிழகத்திலே தலை சிறந்த நாடக குடும்பங்களை இங்கே கொண்டு வந்தாலும் யார் இதை பெருந்தன்மையாக பெரியாளாக உயர்வாக இதை போட்டிருக்கிறாள் என்றால் கொட்டாம்பட்டி உயர்திரு காவல்துறை ஆய்வாளர்கள் அவ்வளவு திறமையிலும் நமது கச்சிராயம்பட்டி அன்பு கிராமத்தார்கள் அன்போடு ஆசியோடு இந்நாடகம் நடைபெற்றாலும் வெளியூரிலிருந்து வருகை தந்துள்ள என்னுடைய அண்ணன் தம்பி அத்தனை பேர் பாசத்தோடு கைதட்டோடு உண்மையான அன்போடு நடக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ வள்ளிதர்மன் நாடகம் உங்கள் மத்தியில் விமர்சையாக நடைபெறும். நடிப்பிச்ச வேந்தன், நடிப்பிச்ச மன்னன், உங்கள் விமான நட்சத்திரம் எங்கள் மணப்பாறையை சேர்ந்த செந்தமிழ் செல்வன் அவர்கள் இந்த மேடையிலே வேடன் விரத்தனாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். பாசத்துக்குரிய அன்பு சகோதரி, வள்ளிநாயாக தோன்றக்கூடிய சகோதரி, கோவையிலிருந்து வருகை தரக்கூடிய கோவை சித்ரா அவர்கள் வள்ளியாக ஜொலிக்க காத்து கொண்டிருக்கிறார். பாட்டு பாடி இவர் பழகினாரா, இல்லை இரவு நேரத்திலே பாட்டுகளை பாடிக்கொண்டு காட்டுக்குள்ளே நடந்தாரா? இவருக்காகத்தான் எழுதப்பட்டதா? சூப்பர் சிங்கரிலே கடுமையான போராட்டம். ஒன்று முத்துச்சிருப்பியா, இல்லை இப்போ வந்தவரா? முத்துச்சிருப்பி நல்லா இருக்கணுன்றதுக்காக இவர் விட்டு கொடுத்தார். ஒரு நல்ல மனிதர். எப்படி விட்டு கொடுத்தேன்? முண்டைக்கு பசு தெரியாமல் இவன் கோயம்புத்தூர் போயிட்டேன், அவன் மெட்ராஸ் போயிட்டேன். வேறு என்னத்தை பண்ணேன்? நண்பன் தான்.
ஆனால் ஒவ்வொருத்தரும் நாடக கலையில் உள்ளவர்கள் வருடந்தோறும் அட்டப்பட்டி ஐயனார் சந்து நல்லூர் சார்பாக 201 இன்னுமே என்கிட்ட வந்து பேசாத நீ உன் தொண்டை என்னமா கதவாளி கத்துன மாதிரி இருக்கு. என் அன்பு நண்பன் உடைகளுக்கு செலவழித்த நாடக கலைஞர்கள் அதிகம். வருஷ வருஷம் உடைகளை மாற்றுவார்கள், எல்லாம் செய்வாங்க. ஆனால் தன்னுடைய மண்டம் முடிக்காக சென்னையிலே 38,000 செலவழித்திருக்கிறார். அந்த டோப்பு முடிய 38,000 டெய்லி தேங்காய் எண்ணெயை போட்டு தேய்ச்சி உள்ள நேரம் காய போட்டிருப்பேன். ஆனால் மண்டைகள் மசுரலாட்டாலும் தொண்டைகள் வளமாக பாடக்கூடிய பொன்னமராதி அருகே உள்ள பையாபுரியைச் சேர்ந்த செந்தில் குமரன் அவர்கள் நாரதராக தோன்ற காத்து கொண்டிருக்கிறார். ஹார்மோனிய சக்கரவர்த்தி என்றால் மக்களை ஈர்க்கக்கூடிய குரல் ஒரு சில பெட்டிக்காரவங்கிட்ட தான் இருக்கும். அதிலே மக்களை ஈர்க்கக்கூடிய ஒரு குரல் வளம் படைத்தவன் இந்த ஹார்மோனிய சக்கரவர்த்தி. என் அன்பு தம்பி, வறுமை பஞ்சம், பெட்டியில் பேர் எழுத கூட காசு இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இவனுடைய பெட்டி கக்கரையில் வேலை நடந்து கொண்டு இருக்கிறது. இது எவன் அக்கறையில் ஓட்டனா தூக்கிட்டு வந்துட்டாங்க. அன்பு தம்பி, விருதுநகர் மாவட்டம் கல்குறிச்சி அருகில் உள்ள வக்கனா குண்டு மண்ணின் மைந்தன் தம்பி கருப்பசாமி அவர்கள் ஹார்மோனிய பின்பாடல. கருப்பு ஹலோ ஹலோ 300 நாள் சுமந்து என்ன மூச்சடக்கி பெத்தெடுத்து பல 100 தவம் இருந்து என்ன பக்குவமா இன்றெடுத்து மாறுலையும் தோளிலையும் நான் உறங்க சேலை கட்டி எனக்காக தியாகம் செஞ்ச சாமி, எனக்காக தியாகம் செஞ்ச சாமி, என்னைக்குமே தாய்தானே சாமி. பொன்ன போல ஆத்தா என்ன பெத்து போட்டா, என்ன பெத்த ஆத்தா கண்ணீரத்தான் பார்த்தா, சொல்லி சொல்லி ஆறாது சொன்னா துயர் தீராது, சொல்லி சொல்லி ஆறாது சொன்னா துயர் தீராது. பொன்ன போல ஆத்தா என்ன பித்து போட்டா, என்ன பித்த ஆத்தா கண்ணீரத்தான் பார்த்தா. வெட்டியில ஊர சுத்தும் வேலையத்த மகனும் உண்டு, வெட்டி பய என்ன போல எத்தனையோ பேரும் உண்டு. தட்டு கெட்ட தங்கையும் உண்டு, ஈடு கெட்ட அண்ணனும் உண்டு, கூறு கெட்ட தாரம் உண்டு, ஈடு கெட்ட தம்பியும் உண்டு. கெட்டு போன தாயி இல்லையடி ஆத்தா, கெட்டு போன தாயி எங்கோ இல்லவே இல்லை அடியாத்தா. உன்னை போல ஆத்தா என்ன பெத்து போட்டா, என்ன பெத்த ஆத்தா கண்ணீரத்தான் பார்த்தா, கண்ணீரத்தான் பார்த்தா, கண்ணீரத்தான் பார்த்தா. ஒரே பாட்டில் ஜோலியை முடிச்சு விட்டீங்கள ப்ரோ. என்ன வாத்தியாரே? அம்மா பாட்டு, அண்ணன் தம்பி பாட்டு, ஆடு வச்சிருந்தேன், சாராயம் வேண்டாம், கச்சிராயம்பட்டி இளைஞர்கள். அது ஆமாம், சாராயம் வேண்டாம்னா எனது பிரண்டப்பட்டியா தம்பி கருப்பணசாமி காவனா பாண்டி வாழ்த்துக்கள். என் அன்பு தம்பில் சார்பாக ரூபாய் 101. ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணே. சிங்கம் வந்துருச்சா? ஐயாச்சாமி மாஸ்டர். எதுக்கு மாஸ்டர்? கராத்த மாஸ்டர்? என்ன மாஸ்டர்? அப்படி சொல்லணும்ல. மொட்டட்டின்னு மாஸ்டர்னா எத்தனை மாஸ்டர் இருக்காங்க?
கப்ளிங் மாஸ்டர் கிடையாது, பிரேரேஜ் மாஸ்டர். எல்லாம் சமைப்பீங்களா? கிங்கு லாங்கு பண்ணுவீங்களா? அது இங்க கிடைக்காது வாத்தியாரே. அது சைனா கரைஞ்ச பண்ணுறேன். அதனைத் தொடர்ந்து மிருதங்க சக்கரவர்த்தி, மிருதங்கத்துவான், கோடகிரி குமரன் 200க்கும் மேற்பட்ட மிருதங்க சக்கரவர்த்தியை உருவாக்கின ஒரு குருநாதர் யாருன்னா எல்லாரும் கவனமாக கேட்கணும். நாடக உலகத்தில் எத்தனை மிருதங்க ஆசிரியர் இருக்காங்க, அவருடைய மாணவர்கள் 5 பேர் இருப்பாங்க, 10 பேருக்குள்ளே தான் இருப்பாங்க. ஆனால் நாடக உலகத்திலே 200க்கும் மேற்பட்ட ஒரு மிருதங்க சக்கரவர்த்தியை உருவாக்கி அத்தனை மாணவர்களும் ஒருத்தர் கூட சோட போனதில்லை. என் அன்பு சித்தப்பா மானாமதுரை அருகாமல் உள்ள அரசகுலம் மண்ணில் பிறந்தாலும் மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தினுடைய தலைவரும் அரசகுலம் டிவி ஜெயம் அவருடைய மாணவன் தான் என் தம்பி. எத்தனை சின்ன வயசுலேருந்தே அவங்க தாத்தா ஒயிலாட்ட வாத்தியார், அதுலேருந்தே அந்த அடித்து பழகிருக்கேன். டம்பளக்கா டீ பண்ணியா அதுமா யாராவது ஒருத்தர் முன்னோர்கள் கலையில் இல்லைன்னா கலை நமக்கு வராதுப்பா. வாழ்த்துக்கள் ப்ரோ. விருதுநகர் மாவட்டம் காரியாவட்டி அருகாமல் உள்ள தோப்பூர், நீ வாசிப்பதற்கு எத்தனை விருதுகள் தரலாம், அதை கொண்டு போறதுக்கு வீட்டிலே இடமில்லை. அதனால் உனக்கு வைக்கக்கூடிய பேர் நல்ல பேர். தோப்பூர் மருது அவர்கள் மிருதங்கத்தை இசைப்பார்கள். போதுமையா? ஆமையா ராசா, மாடு சுத்துது. கை தட்டலாம். சூப்பர் சூப்பர், வாழ்த்துக்கிற தம்பி. நாளைக்கு போகிற ஊரில் என்ன அடிச்சுக்கிறோம். பலவாத்திய மன்னன், பலவாத்திய சக்கரவர்த்தி. நாக்கு போடு அத்துருவேன். வாவோடு தாண்டா உனக்கு பட்டமே. ஒரு கொலவை ஓடு ராமசாமி, கொலையோடு ஆரம்பிப்பா. கொலவை ஓடு. உனக்கு காலையில் ஆஸ்பத்திரி கொண்டு போகணும். ஏன் வாத்தியாரே? லேடிஸ் ஆனு செக் பண்ணணும்டா. அடி பின்றானப்பா அந்த நாக்க வச்சு பொழைச்சிக்கிறோம் ப்ரோ. என் அன்பு சகோதரன் மணப்பாறையை சேர்ந்த ராமசாமி அவர்கள் ஆல்ரவுண்டேஜ் பாரு. அடிங்க ராமசாமி.
அரே ராம் காம் கர்த்தாகா வச்சுட்டான் அடி ஒரே அடி தான் நொட்டு நக்கிட்டு போ நொட்டு நக்கிப்பா வச்சு வேறு லெவலில் ராமசாமி இதுக்கு மேலே ரோஜா போட்டு வாசிக்க நினச்சிங்கன்னா பின்னாடி ஓடி அடிச்சு விட்டுருவான். என்ன அடி அது இருட்டடி. சிறந்த முறையிலே இங்கே சீன்தால் அமைத்து கொண்டிருக்கின்ற பெரிய ஏரியா கவுன்சிலர் மாதிரி தான். குளிச்சாமியை கொண்டதே வந்தேன். நீ இப்படி ஆடும்போதே குளிச்சாமி யூடியூப்பில் வாசி சேர்த்து போனேன். வா இங்கே வா மச்சான், வா மச்சான். எங்கள் அக்கா வேற நான் கொடுத்து தொலைஞ்சிட்டேன். இன்ன வரைக்கும் தனியாகத்தான் படுத்து கிடக்க. ஹலோ இந்த நொலம் ஒப்ப முட்டை அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. அளவெல்லாம் பெரிய பட்டிமன்ற பச்சாளரா சொல்லுங்க மாமா. என்னன்னே தொண்டது ஒரு 2 மணிக்கு கொண்டு வரல அவனை. சொல்லுங்க மாமா. அதான் சென்னை. சொல்லுங்க மாமா. முக்குறேன் அனத்துறேன் மூலம். சிறந்த முறையில் சீன் தாளம் எதிர்க்க அகரம் ஆறுமுகம் அவர்கள் சீன் தாளம் போடுங்க மச்சான். இப்போ நான் பாடுறதுக்கு கரெக்டாக போடணும். மாற்றி போட்டேன்னா செகிலில் குறும்பிலாம் எடுத்துக்கிட்டு ஊதி விட்டுக்கிட்டு அறைவேன். சம்பளம் கிடையாது. கரெக்டாக போடு. காலைல சம்பளம் கிடையாது. மேலூரில் சூம்ப விட்டுட்டு போயிடுவேன், தூங்க விட்டு போயிடுவேன். மொட்டை நாக்கடா பாடவா. நாடறியும் 100 மலை நான் அறிவேன் ஜாமி மலை. ஏன்னா முருகனே வேலை திருப்ப விட்டேன். என்ன ஹலோ கரெக்டாக என்ன வரமா. கந்தன் ஒரு மந்திரத்தை கந்தன் ஒரு மந்திரத்தை கந்தன் ஒரு மந்திரத்தை இல்லை பிறைத்தனி குதிமனே. இது என்ன பாட்டு மச்சான்? கரெக்டாக போடு மச்சான். ஒரு அளவுதே மச்சான். இதே உன் மேலே எரிச்ச மதுரை வருது எனக்கு. கரெக்டாக பண்ணு மச்சான். வாங்கி கொடுத்த கேக்குல மூஞ்சி எழுதி விட்டாப்பறான். ஆடியன்ஸ் பூரா பார்த்துக்கிட்டு இருக்கான். அதான் நல்லது. அம்மா எம்மாராதா சிரிக்கிறாரு. குயில் பாட்டு ஹோய் வந்ததென்ன இளமானே. நீர்மலைக்கு போடுறான்டா. அதுக்கு போயிருந்தா தன்னே தன்னே. அண்ணே பல்டி வேற அடிப்பாருண்ணே. பல்டி வாங்கி வாங்க. ரெடி நான் அடிக்க வைக்கிறேன். ரெடி. வட்ட வட்டம் வரையில வட்ட வட்ட என் வரையில வரையில வரகரசி பாருங்க சார் ஒருத்தன் வயிற்றுக்காக எங்களுடைய சர்க்கஸ் காட்சிகள் ஆரம்பம். டிக்கெட் 15 ரூபாய். குரங்குகள் சோறு கொண்டு போவதும் ஆடுகள் புழுக்கப்பட போதும் இதோ காட்சிகள் ஆரம்பம். அன்னைக்கு அப்படித்தான் ஒரு மேடையில் பல்ட்டி அடித்தேன். ஊசி கிடந்திருக்கு முண்டை பார்க்கல. சூத்துல குத்தி இப்படியே வருது. சாமி அழைக்க போகிறேன். அப்பா அழைச்சது அது சாம்பிள் தான். இப்போ தான் மெயின். கொஞ்சம் எக்க வச்சு ஏற்றுங்கண்ணே. மைசூரில் யாரும் சாமி உபயமாக நடத்தக்கூடிய அன்பு உறவுகள் குடும்பத்தார்கள் வண்ணான் பாறைப்பட்டி உயர் திரு பெரி கணேசன் முனியம்மாள் தலைமை ஆசிரியர் குடும்பத்தார்கள் தான் இந்த நாடகத்தை பிரார்த்தனை இடமாக வைத்திருக்கிறார்கள். ரொம்ப ரொம்ப நன்றி அன்பு உறவுகள். கோட்டைப்பட்டி துரையம்மன் கோயில் சார்பாக ரூபாய் 501 அன்பு உறவுக்கெல்லாம் நன்றி. துரை தினேஷ் ராஜா SRT சென்னை அன்பு உறவு சார்பாக 501 நன்றி. அதனைத் தொடர்ந்து ஆடல் அரசி அபிநய சுந்தரி. ஏன்னா மேடைக்கு ஒரு விதமான தோற்றங்கள் அமைய வேண்டும். எத்தனையோ நடனம் அங்கே இருக்காங்க, அவங்கவுங்களுக்குன்னு ஒரு திறமை. ஆனால் இந்த பிள்ளைக்கு என்னென்னா அப்படி கவ்வி இழுக்கக்கூடிய ஒரு முகம். காரணம் கண்ணு அப்படி தூங்குனா பூளை தள்ளிடும். ஏப்பா எல்லாத்துக்கும் அப்படி தானப்பா. என் அன்பு மருமகள் 7 ஆண்டுக்கு முன்பாக நான் வைத்த பெயர் குட்டி நயன்தாரா என்று அழைக்கக்கூடிய புதுகை பிரதீஸ்வரி அவர்கள் டான்ஸ் அண்ட் காமிக். பிரகதி 5 ரூபாய்க்கு மணிமாலை உங்களுக்கு பொருத்தமடி. 5 ரூபாய்க்கு மணிமாலை உங்களுக்கு பொருத்தமடி. அடி நம்மூரு மீனாட்சி பார்த்தாலும் அவ கண்ணுக்கு வருத்தமடி. அடி சின்னால வட்டியில கட்டாங்கி எடுத்து கையோடு கட்டி விடவாங்க. என் கண்ணு என் மூக்கு என் பல்லு என் ரங்காயி கையாலே கட்டி விடவா. அடி என்னடி ரங்கம்மா பல்லாக்கு நெளிப்பு உன்னெஞ்சு குழுங்குதடி. திரு கண்ணடி மூக்குத்தி மாணிக்க சிகப்பு மச்சான இழுக்குதடி. தொடர்ந்து அன்பளிப்பை வாரி வழங்கி கொண்டிருக்கின்ற புரண்டிப்பட்டி புகழ்பெற்ற சமையல் மாஸ்டர்
ஏவிஎம் கேட்டரிங் உரிமையாளர் என அன்பு தம்பி ஏவிஎம் அருண் சார்பாக கிட்டத்தட்ட 1000 ரூபாய்க்கு மேலே கொடுத்துட்டீங்க தம்பி. ரொம்ப ரொம்ப நன்றி தம்பி. இன்னும் ஒரு 1000 எதிர்பார்க்குறேன். அதனைத் தொடர்ந்து நகைச்சுவை மன்னன், நகைச்சுவை மாமன்னி, நான் கண்டிலிருந்து வளர்த்து வாடிகளை விடுகின்ற மாடெல்லாம் சுத்து மாடுகளாகத்தான் இருக்கிறது. இங்கே வந்திருக்கிறான் இந்த மண்ணுக்கு பேர் வாங்க வேண்டும் என்று என்னுடைய அன்பு மாணவன், என்னுடைய அக்கா மகன் ஒரு சார்ஜ் புகழ். எதுக்கு மஜர் வளர்க்குறேன்னு தெரியல. கேட்டால் உங்களை மாதிரி மஜர் வைக்கிறேன்னு ஏன் உஜர வைக்க விட மாட்டேன் போலையே. என் அன்பு மகனவன் விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகாமல் உள்ள மாந்தோப்பு மண்ணின் மைந்தன் ஆனந்தராஜ் அவர்கள் மற்றொரு நகைச்சுவை மன்னனாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். தெல்ல தெளிவாக இங்கே ஒளி ஒளி அமைத்துக் கொண்டிருப்பது பவர் ஆடியோஸ் கச்சிராயம்பட்டி உரிமை ஏ இளங்கோவன். பவர் ஆடியோஸ் எங்கே எங்கே. மாவட்ட செயலாளர் மேலூர் தொகுதி மாவட்டம் மதுரை சானா அம்பேத்கர் சார்பாக 501 வழங்கிய அன்பு உறவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நன்றி நன்றி. மணப்பட்டி முத்துக்கனி வெள்ளாட்டங்கறி 650 ரூபா, செம்பரியாட்டுக்கறி 600, செவரொட்டி 250, குடல் 1 கிலோ 750, ஆட்டு புழுக்க 50 ரூபா ஒரு மூடை. இது என்னடா இது? அதான் எழுதியிருக்கு மணப்பட்டி முத்துக்கனி. ஆமாம், தலைகால் ரத்தம் இலவசம். யார் ரத்தம்? ஆட்டு ரத்தமா? உரிமை சேட்டு மணப்பட்டி மேலூர் மதுரை போஸ்ட்டு. ஆர்டர்கள் சிறந்த முறையில் சமைத்து தரப்படும். மணப்பட்டி முத்துச்சாமி கறிக்கடைக்கு ரொம்ப நன்றி அண்ணே. அதனைத் தொடர்ந்து நாடகத்தை காண வருகிறவர்கன இரு கரங்குப்பி அழைத்திருக்கிறார்கள். பிரான்மலை அருள்மிகு பைரவர், மங்கை பாகர், தேனம்மை அருள்மிகு சொரிக்கருப்பர் சாமி கும்பிடும் பங்காளிகள் மற்றும் இளைஞர்கள், கச்சிராயம்பட்டி அத்தனை உறவுகளுக்கு நன்றி கூறி இங்கே யூட்டிப்படுத்திக் கொண்டிருக்கின்ற அன்பு தம்பி ராமநாதபுரம் மாவட்டம் பெருநாளி அருகாமுள்ள காடமங்கலம் தம்பி முருகனுக்கு ஒரு கைதட்டுக்களை கொடுக்கலாம். அதனைத் தொடர்ந்து அன்பு மகன் விருதுநகர் மாவட்டம் நரிக்குடி அருகாமுள்ள குறிவனந்த மண்ணின் மைந்தர் மகன் பாண்டிக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். அதனைத் தொடர்ந்து அந்த தம்பி என்னது புழுகள்லாம் பேசக்கூடாது, அபூர் கசீனா, அபூர் கசீன், நம்மூர் கச்சேரியா, நம்மூர் கச்சேரி யூடியூப் சேனல் அவர்களுக்கு ஒரு கைதட்டு. ஆமாம், யூடியூப்புக்கு வந்து மாலை பொன்னாடை போடணும். ஏன்னா இங்கே நடத்தக்கூடிய நாடகம் இத்தனை பேர் பார்க்குறாங்கன்னா நாளைக்கு பார்க்காம போயிட்டாலும் செல்லில் பார்க்க காரணமே அவர் தான். அந்த 3 பேருக்கு பதிலாக மாப்பிள்ளை வாங்க குருமாரி. இன்னைக்கு இந்தியா ஜெயிச்சது காரணம் அவர் தான்ப்பா. ஆமாம், பெரிய பவுலர்ப்பா. எங்கள் ஊரில் டோர்னமெண்ட்டில் 3 கேட்சை பிடிச்சிக்கிட்டு 6 லைனுக்கு ஓடி போயிட்டாப்புல. தோக்க வச்சதே அவர் தான். வாங்க மாப்பிள்ள. நடையா இது நடையா. லேடிஸை பார்த்து தானே வாங்குவார். இந்த யூடியூப் சேனலுக்காக மாப்பிள்ளை இங்கே வாங்க. என் அன்பு மாப்பிள்ளை குருமாரி அவர்களுக்கு மலர் மாலை அணிவித்து 3 பேருக்கு 3 துண்டு கொடுத்து விடுங்க. ஒரு காலாஞ்சியை கொடுத்து விடுங்க. வெதநெல் ஒரு மூடை கொடுத்து விடுங்க. ஒரு பாட்டு ஒன்று பாடிட்டு போங்க. போக மாப்பிள்ள. பாவம் பயப்படாப்பில் ஏன்டா உங்களுக்கு. உங்களிடம் பேசிக்கொண்டும் நடித்து கொண்டிருப்பவன் என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம் என்னுடைய வாத்தியார் விருதுநகர் மாவட்டம் வீரசோழன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளத்தைச் சேர்ந்த SS மணியையா மாணவனும். நான் பிறந்த என் சொந்த ஊர் சிவகங்கை மாவட்டம் மானாமதிலிருந்து தாயமங்கலம் முத்துமாரி கோயிலுக்கு செல்கின்ற வழியிலே 600 வருஷமாக உடம்பறந்தான் படுக்க கள்ளிசேரி காளிமுனியன் அருளோடு கள்ளிசேரி கிராமத்திலே நான் விவசாய குடும்பத்தில் பிறந்தவன் என்பது எனக்கு பெருமை. எங்கள் அம்மா பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகாமல் நொச்சிகுளம் கிராமத்திலே MKR அன்பாலயம் என்ற ஒரு புனிதமான ஆதரவற்ற இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர். உங்கள் அத்தனை பேர் ஆசையோடு இப்பொழுது நான் திரைப்பட நடிகர் அடியன் MKR பபுன்காமி மற்றும் பல வேடங்கள் நடிக்கிறேன். அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனித்துளிய போல குணம் படைச்ச தென்னவனே, மஞ்சளிலே ஒரு நூல் எடுத்து விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னது யாரு? இந்த மன்னவன் பேரு. அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, நன்றி நன்றி. அவர்களெல்லாம் நிறையா உதவி செய்து
அத்தனை தமிழ் உறவுகள் மனதில் வாழக்கூடிய கேப்டன் விஜயகாந்த் ஐயா அவரை பற்றி பாடியதற்கு என் தம்பி ரொம்ப ரொம்ப நன்றி தம்பி. அன்பு உறவுகள் விருப்பத்துக்காக ஒரு பாட்டு கேட்டிருக்காங்க, பாடிடுறேன். ரைட் ரைட் கேட்க வைங்க. ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 22 ரேசு வண்டி வச்சிருந்தேன் கிடமாடு 1000 வச்சிருந்தேன் சர்ச்சி மாடு 4 வச்சிருந்தேன் அம்புட்டு இருந்தோம். இந்த பைபாஸில் நல்ல ரேட்டுக்கு இடம் போகுதுன்னு ஒரு 200 ஏக்கர் நிலத்தை வாங்கி போட்டு வச்சிருந்தேன். நம்ம அங்கிட்டு இங்கிட்டுறோம், எவனாவது வீட்டை கட்டி விட்டான நாளை கேசுகப்பையா இருமுன்னு இளவட்ட பையில செக்யூரிட்டியாக போட்டால் லவ்வர்கிட்ட வீடியோ கால் பேசிக்கிட்டு அந்த பிள்ளைய குடியமர்த்தி டொங்காசு போட்டு போயிடுவான்னு ஒரு 85 வயசு கிழவனை கூப்பிட்டு செக்யூரிட்டி வேலைக்கு வரையலான்னு கேட்டேன். வெத்தலை வாக்கு பீடி தீப்பட்டி இருந்தால் போதும், மாதம் 6000 கொடுத்தா போதும்னு சொன்னாராம் ஒருத்தர். அவரை செக்யூரிட்டியாக போட்டு வச்சிருந்தேன். ஒருவேளை ரியல் எஸ்டேட்டு கை கொடுக்கலைன்னா இடம் அப்படியே கடந்து போகும்னு நகை விலை கிருன்னு ஏறுதே. இப்பயே 1.5 லட்சம் 20 தாண்டிருச்சே என்று ஒரு 100 ரூபாய் நகையை எடுத்து வச்சிருந்தேன். வட்டிக்கு விட்டால் பெரியாள் ஆகணும்னு மேலூர் பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட ஒரு ஆஃபீஸை போட்டு இளவட்ட பயில போட்டால் முறைச்சிக்கிட்டே இருப்பாங்கன்னு யாரும் வரமாட்டாங்கன்னு ஒரு 18 வயசு பிள்ளைய ஒரு கம்ப்யூட்டரில் சடக்கு புடக்குன்னு அடிக்க போட்டு வச்சுருந்தேன். எல்லாமே இருந்துச்சு. தண்ணி வசதி இருக்குது, காரு வசதி இருக்குது, எல்லாம் இருக்குது. வீட்டுக்கு போனால் பொண்டாட்டி வாரத்தில் 7 நாள் ஒவ்வொரு ஜாமிக்கு விரதம்னு சொல்கிறா. அதுக்காக நான் தினமும் சிம்மக்கரில் மண்டி ஓட்டு என்ன செய்ய முடியும்? அதனால தூத்துக்குடியில் ஒரு பொம்பளையை வச்சுருந்தேன். இங்கே வச்சா கண்டுபிடிச்சி விளக்க மாட்டே அடிச்சிருவான்னு. அட அத்தனையும் போச்சு குடியாளி இந்த நிலையாச்சு. அட அத்தனையும் போச்சு குடியாளி இந்த நிலையாச்சு. ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 1000 செம்பரி ஆடு வச்சிருந்தேன். அழகு வண்டி வச்சிருந்தேன் 4 மரஜ நெல்லு வச்சிருந்தேன். நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தேன். அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. குடிதான் வேணாமப்பா குடும்பம் கெட்டு போகுமப்பா. குடிதான் வேணாமப்பா குடும்பம் கெட்டு போகுமப்பா. அப்பவே சொன்னாங்க அதை யாரும் கேட்கல. அதை நாங்க கேட்கல. முதல்ல நானும் கேட்கல. ஆமா நானும் கேட்கல. விடிஞ்சா பொழுதடைஞ்சா டாஸ்மார்க்கு கடைய தேடி வண்டியை எடுத்துக்கிட்டு நாயா திரிஞ்சேன். நாங்க நாயா திரிஞ்சோம். அண்டா குண்டாவையெல்லாம் அடகு வச்சு குடிச்சு விட்டேன். அண்டா குண்டாவை எல்லாம் அடகு வச்சு குடிச்சு புட்டேன். பொண்டாட்டி மிஞ்சிய புடுங்கி பீரு வாங்கி அடிச்சு புட்டேன். பொண்டாட்டி மிஞ்சிய வச்சு வீடு வாங்கி அடிச்சு புட்டேன். எல்லாமே முடிஞ்ச பின்னே உடலும் தாண்டா வெந்தது. எல்லாமே முடிஞ்ச பின்னே அண்ணனைக்கு எவ்வளவு காசு இருக்கோ யாராரு தர்த்தினத்துக்கு அமைகிறாங்களோ அவங்களோட சேர்ந்து குடிச்சு குடலும் தாண்டா வெந்தது. 20 வருஷமா வெறு வயத்துல தண்ணி அடிச்சது யாரா இருந்தாலும் பார்வை இப்போ மங்குது. ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 1000 செம்பரி ஆடு வச்சிருந்தேன். அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன். 4 மரஜ நெல்லு வச்சிருந்தேன். நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தேன். அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. சுகமாயிருக்குதுன்னு சொர்க்கத்துக்கு போகுதுன்னு புதுசா குடிக்கும் போது மேல வரந்தான். நாங்க மேல பறந்தோம். இருக்கிற விஷமிதுடா இருக்க இருக்க கொல்லுதடா. அப்பவே சொன்னாங்க அதை யாரும் கேட்கல. அதை நாங்க கேட்கல. முதல்ல நம்ம கேட்கல. அதை நம்மளும் கேட்கல. அண்டா குண்டாவையெல்லாம் அடகு
வச்சு குடிச்சதுண்டு. பொண்டாட்டி கொலுச வித்து கூட்டி சேர்ந்து அடிச்சதுண்டு. கட்டிங்கி சரக்குக்காக பல காலில் விழுந்ததுண்டு. கட்டிங்கு சரக்குக்காக பல நாளில விழுந்ததுண்டு. வள்ளுவன் காந்தி சொன்ன வார்த்தைகளை மதிக்கிறேன். வள்ளுவன் காந்தி ஐயா தமிழகத்துல நமக்காக பிறந்து இப்படி நல்லா புழைச்சு வாழ்ந்துக்குங்கடான்னு சொல்லிட்டு போனேன். எங்க பாட்டேன் போட்டேன் சொன்ன வார்த்தைகளை அப்ப நினைக்கல, இப்ப நினைச்சு வருந்துறேன். குடிச்சதும் போதும் என் அண்ணன் தம்பிகளா. நான் இந்த பாட்டு பாடும் போது உங்களுக்கெல்லாம் எரிச்சலா தர இருக்கும். லேசு வாசா அடிச்சுட்டு வந்த ஆளுக்கு அப்படியே வேர்த்திருமே இந்த சாங்கை கேட்டவொன்னு. குடிச்சதும் போதும் அண்ணன் தம்பிகளா. பிறவி என்பது ஒரு தடவை. இந்த பிறவியில தான் நானும் கோமாளி ஓடுவேன். இந்த பிறவியில தான் என்னைய நாடகத்தை பார்த்து நீங்கள் சிரிப்பீங்க. அடுத்த பிறவியில நம்ம என்னம்மா பறக்கிறோமோ இல்லை இப்படி சின்னம்மா பறக்கிறோமோ தெரியல. பாட்டு பாடி விழிப்புணர்வு நடத்துறதுக்காக நான் வரல. அவங்க திருந்துனா திருந்துங்க, இல்லைன்னா தண்ணியை போட்டு முண்டமா படுங்க. ஆடு வச்சிருந்தேன், மாடு வச்சிருந்தேன், அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன், 4 மரஜ நெல்லு வச்சிருந்தேன், நல்ல குடும்பத்து பேரும் வச்சிருந்தேன். அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. மதுரை செல்வமணி ராஜ நடிகர் மாணவன் சூரக்குண்டு கே ரகு நாடக ஆசிரியர் பிரசாத் மேலூர் கோபால் சார்பாக எனக்கு 301 நன்றி. என் அருமை உறவே செல்வமணி சித்தப்பாவை மறக்கவே முடியாது. நான் அன்றைய காலத்திலே என்னையும் ஒரு பிள்ளையாக நினைத்து இப்படி இப்படி நடிக்கணும்னு சொல்லி கொடுத்தது எனக்கு 1000 வாத்தியார் இருக்கலாம். மதுரை உள்ள வாத்தியாராக செல்வமணி சித்தப்பா ரொம்ப நன்றி. மாங்கலப்பட்டி பாண்டி முருகன் சார்பாக 101 இந்த சாவியை கொண்டாங்க. நாடகம் பார்க்க வந்த உறவு இந்த சாவியை தொலைச்சி புட்டியே. இந்த சாவியில் ஒரு வேலு படமும் ஆடு வெட்டுற கத்தி, ஆமாம் இந்த ரெங்குப்பட்டி சாவியும் இந்த சாவி இருக்குது. வாங்க தம்பி, இப்படி வாங்க, ஒன்றும் பண்ண மாட்டேன், இங்கே வாங்க வாங்க தம்பி. இந்த சாவி இங்கே இருக்கும், வந்து வாங்கிக்கோங்க. அப்போ கச்சிராயம்பட்டி. அப்போ இங்கே கிடந்த ஆள்கிட்ட இருந்தே எடுத்து வந்தியா? இல்லை கீழே இருந்த இடத்துல சட்டிக்குள்ள இருந்த இடத்துலடா, இங்கே தான்டாங்க ஐயா இருந்திருக்காரு. கச்சிராயம்பட்டி இளம் சிறுத்தை இளஞ்சி புயல் ஆதி பயலுகள் சார்பாக ரூபாய் 201 ரொம்ப நன்றி. அப்போ என்ன கள்ளந்திரி 5 கோயில் சாமி சார்பாக 201 அவ்வளோ சாமி வந்துருச்சு. நெட்டுக்கு நீங்க எல்லோருமே ஐயா எல்லோருமே நல்லா இருக்கணும். நமது நாடு இன்னும் செல்வம் பொங்கி வழியணும். நீங்க எல்லோருமே நல்லா இருக்கணும். நமது நாடு எங்கு செல்வம் பொங்கி வழியணும். நீங்க எல்லோருமே 100 ஆண்டு காலம் தாய் உள்ளையா நோய் நொடி இல்லாம நம்ம பாட்டைங்க கும்பிட்டு குலஜாமியை கும்பிட்டு நீங்க எல்லோருமே நல்லா இருக்கணும். முத்து